ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டில் போய்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்து வந்தோம். இன்னோட விலாகை தான் பார்க்க போகிறீங்க. சிக்கன் 1 கேஜி எடுத்து வந்து அதை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் ஈரல் இருக்குது, அதை சீரகம் மஞ்சள் சீரகம் போட்டு வறுத்துடலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு ஸ்டவ் சாப்பாடு வச்சிடலாம் அந்த கேப்லன்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஈரலையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சீரகம் போட்டதுக்கப்புறம் அந்த ஈரலையும் போட்டுட்டு மஞ்சளையும் போட்டு தேவையான உப்பு மட்டும் போட்டு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கட் பண்ணி அதையும் அரைச்சிட்டு என் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி சொல்லிவிட்டு அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சிட்டு அதுக்கடையில் என் பையன் வேறு வந்துட்டு எனக்கு பொட்டுக்கொலை எடுத்துக்கிடுங்க சாப்பிடுன்னு சொல்லி கேட்டான். அவனோட சும்மா கொஞ்சம் நேரம் வம்பு கொடுத்துட்டு இருந்தேன். இதான் என்னோடய 2வது பையன். போடா தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம எப்பவும் போல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான். எப்பவும் போல் எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி அதோட உப்பெல்லாம் போட்டு இஞ்சியும் பண்ணிட்டு அப்புறம் சிக்கனையும் எடுத்து போட்டு அவ்வளோதான். அப்படி ஒரு கிண்டி இப்படி ஒரு கிண்டி கிண்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சம் வீட்டு குழம்பு பொடியும் போட்டேன். சிக்கனில் எந்த மசாலா வேணால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதோட வீட்டு மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காயும் ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கோங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.